டே 51 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் சிங்கிள். விஆர் மாலில் தான் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் பார்த்தீங்கன்னா 6:50 PM. ஹாய், டே 51 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் இந்த சேலஞ்ச் தான் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி ஒரு மூவி தேட்டரில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம 51 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னையோட. நம்ம 51st மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள். அந்த மூவியோட ரிவ்யூவை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூவி காமெடி ஜானர் தான், காமெடி லவ்ன்ற ஜானர் தான் எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு நேம் விஜய்னு வச்சுருக்காங்க. ஹீரோ விஜய் என்ன பண்ணுறாருன்னா ட்ரெயினில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு அவர் வேலைக்கு போகும்போது. அவங்க மேலே இவருக்கு ஒரு லவ் வந்தது. அவங்க நேம் பூர்வா. இவர் விஜய் பூர்வாவை ட்ரெயினில் பார்த்து தான் அவருக்கு லவ் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார் ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து. அவர் ஃபாலோ பண்ணும்போது அவங்க ஒரு கார் ஷோரூமில் ஒர்க் பண்ணுறாங்கன்றது அவருக்கு தெரிய வருது. அவங்கள எப்படியாச்சும் நம்ம மீட் பண்ணி பேசணுன்றதுக்காக அவரும் ஒரு ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்க, இவர் ஒரு பெரிய பணக்காரர் மாதிரி அவர் காரை புக் பண்ணுறதுக்காக டீட்டெயில்ஸ் கேட்குற மாதிரி அவங்கள அப்ரோச் பண்ணுறாரு. அவங்களும் இவர் கார் வாங்குவார் அப்படின்றதுக்காக இவர்கிட்ட அவங்க பேசுகிறாங்க. இவர் பண்ணுறதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவர் நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நாளாக வாங்குவேன், அட்வான்ஸ் இன்னைக்கு பண்ணுவேன், புக்கிங் இன்னைக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுறதுக்கான டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. இந்த மீன் வயல் பூர்வா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட சர்ஜரிக்காக அவங்களுக்கு காசு தேவைப்படுது. இவர் இப்போ இந்த அதிக விலை உள்ள காரை இவர் புக் பண்ணார்னா அவங்களுக்கு அது மூலிமா கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு அவங்க அம்மாவுக்கு இந்த சர்ஜரி பண்ணலான்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக ஏர்ன் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ அவர் லவ்வுக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஹீரோ ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங்லேயே ஒரு போலியான ரவுடிஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க மூலயமா அவங்களுக்கு ட்ரபிள் கொடுத்து இவர் ஹீரோயிசம் கடன் நினைக்கிறாரு. அப்படி பண்ணும்போது அந்த பூர்வா அவங்களுக்கு பதிலாக இன்னொரு பொண்ணு வந்துடுறாங்க, ஹரிணின்னு சொல்லிட்டு. அவங்களும் இந்த மூவியில் ஒரு பார்ட்டு தான். அவங்க செகண்ட் ஹீரோயின் கூட வச்சுக்கலாம். அவங்க அந்த இதை பார்த்துட்டு இவர் பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி வராங்க. இவர் அந்த பூர்வா பின்னாடி சுற்றுவார். அந்த ஹரிணின்றவங்க இவர் பின்னாடி சுற்றுவாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி இப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்டாக வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி இவர் அந்த பூர்வான்றவங்க கிட்ட இவர் உண்மையை சொல்லிடுவார். அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் கார் வாங்குவீங்களா மாட்டிங்களா இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு. அவர் அப்போ உண்மையை சொல்லிடுவார், நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இந்த மாதிரி போய் சொன்னேன், நான் கார்லாம் வாங்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்க டென்ஷன் ஆகி கத்திட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹரிணின்றவங்களும் இவர் அந்த பாலிசிக்காக இவங்க இவர் பின்னாடி சுற்றிட்டு இருப்பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எந்த பாலிசியும் இதுமாதிரி போட மாட்டேன், நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பேங்க் மூலயமா ஒரு பிரச்சனை நடந்தது, அதை அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் உங்ககிட்ட நடித்தேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இது எப்படி நடக்கும்னா ஹீரோ அந்த பூர்வான்றவங்க என்ன ஹீரோவுக்கு பண்ணுறாங்களோ அதே ஹீரோ இவங்களுக்கு அந்த ஹரிணின்றவங்களுக்கு பண்ணுவாங்க. இந்த பேட்டர்னில் தான் மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் போயிட்டே இருக்கும். கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஹீரோ பூர்வாக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார். அவங்க இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இவருக்கு ஹரிணி இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணி அங்கே ஒரு சின்ன கலாட்டா மாதிரி நடக்கும். அதிலே இன்டர்வல் விட்டுருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு ஃபன்னாக தான் கொண்டு போவாங்க, ரொம்ப சீரியஸாலாம் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி கவுண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக போட்டே இருக்காங்க. அப்படியே தான் கொண்டு போகிறாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நார்மலாக அப்படியே ஒரு சீன் பை சீனாக போயிட்டே இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் சில சீரியஸான சீன்ஸை கொண்டு வராங்க. பட் அதுவுமே ரொம்ப இதுவாக இருக்காது. இப்போ பூர்வான்றவங்க இவர் என்ன சொன்னாலும் நம்மளை விடமாட்டுறாரு. இவரை பழிவாங்கினதாக அவங்க லவ் பண்ணுற மாதிரி நடிப்பாங்க. நடித்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இவர் நிறைய செலவு வைக்கிறது, இவரை இவரே நம்மளை விட்டு போகிற மாதிரி பண்ணுறதா அவர் ரொம்ப ட்ரபிள் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு ஹீரோ அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த கேப்பில் இவங்க அவர் உண்மையாக நம்புவார் அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு. அந்த டைமில் ஹரிணின்றவங்க ஹீரோவுக்கு ட்ரபிள் கொடுப்பாங்க இந்த பக்கத்துலேருந்து. இவருக்கு இவங்க லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சு, இந்த ஹரிணினால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதையுமே இவர் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க காமெடியாக. இதில் ஹீரோ ஃப்ரெண்டும் நல்லா சூப்பராக பண்ணிருப்பார். அவரோட காமெடிஸ் நிறைய இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கும்போது அவருக்கு ஹரிணிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. அது தெரிய வரும். பூர்வாக்கும் இவரை பற்றி ஒரு உண்மை தெரிய வரும். அப்போ கதை கொஞ்சம் சீரியஸ் ஆகும். இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் லாஸ்ட்டில் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ரெண்டு ஹீரோயின்ஸுமே இருப்பாங்க. இவங்க இவரை லவ் பண்ணுவாங்க, இவங்கள லவ் பண்ணுவார். இப்போ எப்படி முடிக்கிறதுன்ற மாதிரி இவங்க பண்ணும்போது லாஸ்ட்டில் டோட்டலாக ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சு காமெடியாக முடிச்சிருப்பாங்க. ஓவரால் இதுதான் மூவியோட கதையே இவ்வளோ தான். இதை நமக்கு சீன் பை சீன் காமெடி கவுண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறது,
அவங்க மேனேஜர் காட்டுவாங்க. விடிவி சார் தான் பண்ணியிருக்காரு அதில். ஸோ அவங்க மேனேஜரை காட்டுவாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக வந்து இந்த மூவி வந்து இது பண்ணலாம். பழைய மூவிஸோட ரெஃபரன்சஸ், சாங்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வந்து தேட்டரில் பார்க்கலாம். இந்த மூவி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம விஆர் மாலில் தான் இந்த மூவி பார்த்துருந்தோம். ஸோ மூவி முடிச்சு நம்ம கிளம்பும்போது வழக்கம் போல் நமக்கு சில சர்ப்ரைஸ் நடக்கும்ல. இன்றைக்கும் அது மாதிரி வந்து 2 பேர் நம்ம பார்த்தோம். தமிழ் சீரியல் ஆக்ட்ரஸஸ் கிருத்திகா மேடம் அண்ட் ஆர்த்தி மேடம், அவங்க 2 பேருமே வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்.